ஊழலற்ற ஆட்சியை தருவேன், ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன்றாரு பாருங்க. அதை இவங்க யாராலையும் அதிமுகவாலையும் சரிங்க, திமுகவாலையும் சரிங்க, பாஜகவாலையும் நாங்க அதை தருவோம் தந்திருக்கிறோம்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க. 10 மாசத்துல NT ராமாராவ் ஆந்திரால ஆட்சி பிடிச்சாருங்க. ஆக விஜய்க்கு பெருகும் மக்கள் ஆதரவு, அவங்களுக்கு மக்கள் மத்தியில பெறுகிற இந்த சப்போர்ட் இவங்களை எரிச்சல் உண்டாக்குது. ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன்றாரு. இவரை யாரு குறை சொல்ல முடியும்? மக்களுக்கு வேண்டாமா ஊழலற்ற நிர்வாகம்? சார் வணக்கம். வணக்கம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல தமிழக அமைச்சரவையில ஒரு மைனர் சேஞ்ச் நடந்திருக்கு. மூத்த அமைச்சரான துரைமுருகன் வசம் இருந்த இலாக்கா அமைச்சர் ரகுபதியிடமும் அவர் வசம் இருந்த சட்டத்துறை துரைமுருகனிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில என்ன காரணம் இருக்கும்னு பாக்குறீங்க? இப்ப சமீபத்துல தான் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டது. அப்படி இருக்கும்போது திடீர்னு இன்னைக்கு இந்த போர்ட்போலியோ சேஞ்ச் நடந்திருக்கு. இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு? நீங்க ஆரம்பத்துல மைனர் சேஞ்சுன்னு சொன்னீங்க. இதுல கேபினெட்டை மாத்திருந்தால ஒன்றும் மைனர் சேஞ்ச். இது பொலிட்டிக்கலா பார்த்தா இது ஒரு மேஜர் சேஞ்ச் தான். ஏன்னு சொன்னா துரைமுருகன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அநேகமா உதயநிதியை விட்டா ஸ்டாலினுக்கு அடுத்த நெக்ஸ்ட் அவர் தான் ஹியரார்கியில இருக்காரு. அவரு மேல முன்னாலே ஏற்கப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்ததுங்க. அதாவது மணல் மாஃபியாவோட அவர் உறவுகள் வைத்துக்கொண்டு அவர் நிறைய வருவாய், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் பல ஆயிரம் கோடி நஷ்டமாயிருக்கு, வராம போயிருக்கு. இவங்க குடும்பம், அவரும் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் இவங்கெல்லாம் லாபம் அடைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி கனிம வள கொள்ளையை பத்தி மிகப்பெரிய செய்திகள் முன்னாலேயே வந்தது. அப்பவே திமுக ஒரு பகுதியினர் இவர்கிட்ட இருந்து இந்த துறையை புடுங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தர்ம சங்கடம்னா, மிக மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆக்காம தன்னுடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்குறதுலயே அவருக்கு கொஞ்சம் ரொம்ப மனசுல சில சங்கடங்கள் இருந்தது. அவரே ஓப்பனா சொல்லியிருக்காரு, யார் வேணான்னு துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க. ஆகவே அந்த சூழ்நிலையில அப்பவே இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்தது, அமைச்சரவை மாற்றம் பண்ணோன்னு. ஆனா துணை முதலமைச்சர் தனக்கு இல்லைன்னும் போது இந்த கனிம வள மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் இந்த அமைச்சகத்தையும் தங்கிட்ட இருந்து புடுங்கினா அது தனக்கு பெரிய அவமானமா இருக்கும்னு அவர் அதுல பிடிவாதமா கொடுக்காம இருந்துட்டார். ஆகவே இதை எதிர்பார்த்ததுதான். ரொம்ப நாளாவே இது இப்ப கம்ப்ளைண்ட், இடியுடைய ரெய்டு, அதுக்கப்புறம் சிபிஐ, ஈவன் 6 மாவட்ட கலெக்டருங்கள் எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு நேரா வரணும்லாம் உத்தரவு போட்டு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் இழுபறியா இருந்தது. ஆக கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டுல துரைமுருகன் அமைச்சரா இருக்கிற அந்த சமயத்துல மிக அதிகமாக நடந்திருக்கிறது என்பது ஒரு அக்னாலஜ்மெண்டா தான் நான் திமுக இன்ன காலம் கடந்தாலும் இதை சரி செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால இது ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் டிசிஷன் தான் திமுகவை பொறுத்தவரையில். நேற்று தான் அவங்க 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்டோட இந்த 4 இயர்ஸ் எப்படி இருந்தது சார்? ஐ கேன் கிவ் மிக்சட் ரெஸ்பான்ஸ் தாங்க. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா நல்லதும் இருந்திருக்கு, கெட்டதும் நிறைய நடந்திருக்கு. கெட்டது நிறைய நடந்திருக்கிறதால இந்த ஆட்சி திருப்தியா இல்லை அப்படின்றத நான் சொல்ல முடியும். 1-2 நான் நல்ல விஷயத்த சொல்லி ஆரம்பிக்கலாம். அதாவது கவர்னர், ஆளுநர் ரவி ரொம்ப ஆட்டம் போட்டாருங்க. அவர் சட்டமன்றம் தான் உயரியது லெஜிஸ்லேட்டிவ் பிசினஸ் பண்றதுல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒன்றிய அரசால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு ஆளுநர் சட்டமன்றத்துக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டு நிறைய வேலை பண்ணிட்டு இருந்தார். ஆக்சுவலா கிடப்புல போட்டாரு. அப்புறம் அது திருப்பி வரலனாலே ரிஜெக்டட்னு அர்த்தம்னு திமிர்த்தனமா பொது வெளியில ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாவை ஒரு கையெழுத்து போட்டு அல்லது ஃபார்வர்ட் பண்ணாம அப்ரூவல் கொடுக்காம வச்சிட்டு இருந்தாரு. இது பல மாநிலங்கள்ல பாஜக ஆளுநர்கள் செய்யற மாமூலான விஷயம்தான். ஆனா தமிழ்நாட்டுல மிக கடுமையாக போராட்டம், சட்ட போராட்டம் நடத்தி அதுல திமுக அரசு, குறிப்பா ஸ்டாலின் முன்முயற்சி எடுத்து உச்ச நீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு ஒரு கொட்டு வச்சது, பெரிய கொட்டா. அது மட்டும் இல்ல,
அந்த 10 தேங்கி கிடந்த அந்த மசோதாக்கள் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அமுலாகலாம் அப்படின்னு உத்தரவு வந்து வேற யாராவது ஆளுநரா இருந்தா இந்த நேரம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு பெரிய மானக்கேடு. ஆனாலும் அதெல்லாம் தொடச்சி போட்டு ஆளுநர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இது இந்தியா முழுக்கும் பல மாநிலங்கள்ல நடந்த அந்த ஆளுநர்களினுடைய அராஜகம் இருக்கு பாருங்க. குறிப்பா கேரளா, பஞ்சாப் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல. அதுக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக தமிழ்நாடு அரசு எடுத்தது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு பாருங்க. அந்த வழக்கு அது சம்பந்தமா வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் இந்த 4 வருஷ ஆட்சியில. 2வது மும்மொழி திட்டம் சொல்லிட்டு இந்தியை எப்படியாவது திணிக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு அந்த கல்விக்கான நிதியை கூட ஒதுக்கிடாம பிளாக்மெயில் பண்ணி இந்த புதிய கல்வி திட்டத்தை நீங்க ஒத்துக்கிட்டு அமுலாக்குனாதான் நாங்க வந்து தருவோம்லாம் சொல்லி மிரட்டினாங்க. அதுலயும் தமிழ்நாடு அரசு வந்து உறுதியா இருமொழி கொள்கை தான். அது ரொம்ப வருஷமா அப்படிதான். அதிமுக ஆட்சியிலேயே தான், திமுக ஆட்சியினர் தான் இருமொழி கொள்கையில உறுதியா நின்னாங்க. அது தமிழ்நாடே ஒற்றுமையா நின்னது. அந்த வகையில வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இது இப்ப பல மாநிலங்கள் கண்ணை திறந்திருக்கு. இப்ப மகாராஷ்டிரால மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட மராத்தி தான் இருக்கணும், இந்தி தேவையில்லைன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே இந்த 2 விஷயங்களை வந்து நான் நல்ல விஷயமா இந்த 4 ஆண்டுல நடந்ததாக குறிப்பிட விரும்புறேன். பட் நல்லது அல்லாத மோசமான விஷயங்கள் பார்த்தாங்க. நாம எல்லா அமைச்சரையும் பேசுறதுக்கு நேரம் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பொறுப்பில் தனி பொறுப்பில் இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரி, உள்துறை, அதாவது சட்டம் ஒழுங்கு, காவல்துறை, அது வந்துங்க எதிர்கட்சி தலைவர் பாஷையில சொல்லணும்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்றதுதான் சொல்ல முடியும். ஒரு நாட்டின் மக்கள் நிம்மதியா இருக்கணும்னா 2 விஷயம். அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கணும், வருவாய் எல்லாம் கிடைக்கணும், வேலை இருக்கணும், அவங்க நிம்மதியா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல நிம்மதியா இருக்க முடியல. அது எந்த தரப்பினரா இருந்தாலும் சரி. பெண்கள் அது சொல்லவே வேணாம். தலித்துகள், மைனாரிட்டிகள், ஆணவ கொலைகள் வந்து அன்றாடும் நிகழ்வுகள் ஆயிடுச்சு இப்ப தமிழ்நாட்டுல. உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு நல்லாதான் இருக்குன்னு சொல்றாங்க. பிரதேசம், உத்தரப்பிரதேச மாநிலம், மத்திய பிரதேசம் இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுங்க. தமிழ் மாநிலத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. தமிழ்நாட்டுல வந்துங்க இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். குறிப்பா 2023 ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் தூத்துக்குடியில இந்த மணல் கொள்ளையை பத்தி இப்ப பேசணும்ல, அதை அவர் எதிர்க்கிறார், அதற்கு இடைஞ்சலா இருக்கிறார்னு சொல்லி லூர்து பிரான்சிஸ் அவர் பேரு. சகாயம் நேத்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். எதுக்காக சகாயத்துக்கு கொடுத்திருந்த காவலர்களை வாபஸ் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு திடீர்னுன்னா, இத பத்தி அவர் பொதுவெளியில கண்டிச்சு பேசிட்டாரு. அன்னைக்கே வாபஸ் பண்ணிட்டாங்கன்னாரு. அப்பதான் இதை நான் நோட் பண்ணேன். அப்போ ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரை தூத்துக்குடியில அவர் ஆபீஸ்ல வச்சே பட்டப்பகல்ல வெட்டி கொண்டாங்க மணல் கொள்ளை ஆட்கள். அது வந்து 2023 நடந்தது ஏப்ரல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து சென்னையில அவர் வந்து கொல்லப்பட்டார் ஜூலை 2024. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமா கொல்லப்பட்டது ஜகபர் அலி தான். ஜகபர் அலி வந்து அதிமுக கட்சியில இருந்தாலும் ஒரு சமூக ஆர்வலரா செயல்பட்டு நம்ம ரகுபதி இப்ப எடுத்திருக்கார கனிம வளத்துறை, அது என்ன ஆக போதும், அவர் மாவட்டத்துலதான் இதெல்லாம் நடக்குது, அவர் தொகுதியில நான் நினைக்கிறேன், இப்ப ஐ எம் கரெக்ட். புதுக்கோட்டையில ஜகபர் அலி வந்து மணல் கொள்ளை மாஃபியாவுக்கு எதிர்த்தா கனிம வள கொள்ளை ஓப்பனா அவர் வந்து ஒரு யுத்தம் நடத்தினாரு. அவரை லாரியில ஏத்தி கொன்னது மிகப்பெரிய கொடூரமான ஒரு நிகழ்ச்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாகீர் ஹுசைன் திருநெல்வேலியில ஒரு ரிட்டையர்ட் சப் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து சீஃப் மினிஸ்டருடைய அந்த செக்யூரிட்டியில வேற செயல்பட்டு இருக்காரு, பணியாற்றி இருக்காரு. அவரையும் வந்து அதுவும் எந்த அளவுக்கு மோசம்னா அவர் வீடியோவே போட்டார், காணொலி, என்ன கொல்ல போறாங்க, அநேகமா நான் 2-3 நாள்ல கொன்னுடுவாங்கன்னு. இதற்கு அப்புறமும் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், அவரை காப்பாற்ற முடியல அப்படின்றது வந்துங்க சட்டம் ஒழுங்கு வந்து மிக மோசமாக சீரழிஞ்சிருக்கிறத தான் நான் பாக்குறேன்.
அதே போல வேங்கை வயல், இந்த ஆட்சியாளர்கள் மீது விழுந்த மிகப்பெரிய மாறாத களங்கம் அது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவனையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. அப்புறம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே இந்த வழக்கு, இது சாதாரண வழக்குன்னு இதை மாத்திட்டாங்க. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்கிறது தான் காட்டுது. அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து எல்லாத்துலயும் முதலா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒன்ன சொல்ல மறுக்கிறாங்க திமுக ஆட்சியாளர்கள். என்னன்னா, நம்ம கடன் வாங்கிய மாநிலங்கள்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மையா இருக்குது. 8.3 லட்சம் கோடி கடன் போன வருஷம் இருந்தது தமிழ்நாடு அரசுக்கு. இந்த ஒரு வருஷத்துல அது 9.3 லட்சம் கோடியா மாறி வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்துறாங்க, மக்களுக்காக செலவு பண்றாங்க. அதெல்லாம் ரைட்டுங்க. ஆனா 1 லட்சம் கோடி ஒரு வருஷத்துல செலவழிக்கிறது, கடன் வாங்குறதுன்றது வந்து மிக இது கடன்னா வட்டி கட்ட போறீங்க. உங்க வருவாயில ஒரு கணிசமான தொகை வட்டிக்கு போகுது. அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேட் எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்ல தமிழ்நாட்டின் எக்கானமி போயிட்டு இருக்குது. இப்ப அடுத்தது என்னன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம முதலமைச்சர் கூட வெளிநாடுலாம் போனார், துபாய் போனார், அங்க போனார், எல்லாம் போயிட்டு வந்தாங்க. ஆனா எதுவுமே வரல. ஆக்சுவலா நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முன்பு இருந்ததை விட இப்ப குறைஞ்சு போயிருக்குது. தமிழ்நாட்டுல வந்து பொருளாதாரம் வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. அதே போல முக்கியமான பணிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீடுக்கு பணம் இல்லைன்றாங்க, கை விரிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா விளம்பரத்துக்கு 200 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க, அரசு விளம்பரங்களுக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப 4 ஆண்டு நிறைவுக்கு எத்தனை பக்க விளம்பரங்கள்லாம். சோ ஒரு இது வந்து விளம்பர மாடல் அரசுன்னு விஜய் சொல்றாரு, அது சரியா தான் இருக்குது. ஏன்னா 200 கோடி ரூபாய் அங்க ஒரு வருஷத்துக்கு, அடுத்த ஒரு வருஷத்துக்கு விளம்பரத்துக்கு. இங்க பல இடங்கள்ல சம்பளம் வரலன்றாங்க ஆசிரியர்கள். இறுதியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு உறுதிமொழி கொடுத்தா அதை வந்து நம்ம வந்து மானம் உள்ளவன், நம்ம வந்து மரியாதை உள்ளவன், கௌரவமானவன்னா உயிரை கூட விட்டுருவான். ஆனா கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும். இப்ப ஸ்டாலின் அரசு வந்து மக்களுக்கு 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேறவே இல்லை. பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. குறிப்பாக அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுக்கு என்னங்க வாய் இருக்குது, சொல்லலாம். who is to verify it. ஊடகங்கள்லாம் இன்னைக்கு வந்துங்க பாவமா இருக்கு. எனக்கு ஊடகத்தை பார்த்தா ஊடகம் வந்து ஊடக தர்மத்தையே மீறிட்டாங்க. ஆளும் கட்சியினுடைய புகழ் பாடுவது ஊடகத்தின் வேலை இல்லை. பெரும்பாலும் இன்னைக்கு ஊடகத்துல வர விவாதங்கள், பேட்டிகள், நேர்காணல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை குறி வச்சு, அது வடநாட்டுல நடந்துட்டு இருக்கு 10 வருஷமா மோடி ஆட்சியில, அத கோடி மீடியான்றாங்க. இப்ப இங்க என்ன மீடியான்னு தெரியல. தமிழ்நாட்டிலயும் இப்ப அது மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. சோ நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்துறோம்னு சொல்லி ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு 4 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க போராட்டத்துல இறங்குறாங்க, ஆர்ப்பாட்டத்துல இறங்குறாங்க. உடனே அதுக்கு ஒரு கமிட்டி போடுறாரு. எதுக்கு போடுறாங்க? பல காங்கிரஸ் ஆட்சி வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு அவங்க எல்லாம் அதை நிறைவேற்றிட்டாங்க பல மாநிலங்கள்ல. அப்ப இப்ப திரும்ப பழைய குருடி கதவு திருடின்னு இது தேவையா, அமுல்படுத்தலாமா வேணாமான்றதுக்கு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு, ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில, அதுல ஒரு 9 மாசம் அவங்களுக்கு டைமு. அப்புறம் எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் முடிஞ்சவனும் பண்றோன்னு இப்படி மக்களை ஏமாற்றுவது என்பது ஒரு நல்ல ஆட்சியாளர்களுக்கு அழகல்ல. முடியும்னா முடியணும்னா, இல்லைன்னா இல்லை. அதே கேஸ் மானியம், பால் விலை, ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். மொத்தத்துல என்னன்னு, அதாவதுங்க விலைவாசி உயர்வு வந்து இன்னைக்கு மிக கடுமையாக பாமர மக்களை பாதித்து இருக்குதுங்க. அதாவது வந்து மாதந்தோறும் ஊதியம் வாங்குறவங்களுக்கே சிக்கல். ஆனா அன்றாடம் காட்சிகளா தினக்கூலி செய்யறவங்க, வேலைக்கு போனாதான் சம்பளம் இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடுமையான வேலை, அதாவது விலைவாசி உயர்வால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களை கூட இன்னைக்கு வந்து சரியா வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை, மாநில அரசின் கடமை. 2 கடமை தான். ஆனா மாநில அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எடுத்து விலைவாசியை கட்டுப்படுத்தி இருக்கலாம், கட்டுப்படுத்த தவறிச்சு. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா
நான் வந்து ட்ரேட் யூனியன் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவன்றதால இந்த தொழிலாளர் நலன்ல அன்னைக்கு பார்த்தேன் மே 1 சகப்பு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து மே தின தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினாரு. நல்ல விஷயம்தான். ஆனால் தொழிலாளர்கள் நலன் இந்த ஆட்சியில பறக்க விடப்பட்டிருக்கு காத்துல. உதாரணத்துக்கு சாம்சங் தொழிலாளர்களுடைய தொடர்ந்த போராட்டத்தை சொல்லலாம். இன்னைக்கு அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் கையை விட்டுச்சு, மேனேஜ்மெண்ட்டுக்கு பக்கமா போய் நின்றுடுச்சு. அதன் விளைவு என்னன்னா, அந்த தொழிலாளிகள் பெரும்பான்மை தொழிலாளிகள் ஆதரவு இருந்தாலும் அங்க இருக்கிற சிஐடியு சங்கம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அவங்க தலைவர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி பழி வாங்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நிர்வாகம், யாரெல்லாம் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ. ஆக தொழிலாளர் விரோத சக்திகளை அடக்க வேண்டிய ஆட்சியாளர்கள், நியாயம் வழங்க வேண்டியவர்கள் இன்னைக்கு அதுக்கு நேர்மாறா முதலாளிகள் கேட்டா முதலீடு போயிடும், வெளிநாட்டுக்காரன் வந்து இங்க தொடங்க மாட்டான்னா இது சரியான வாதமாக எனக்கு தெரியல. ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தத்துல நான் சொல்லுவேன், சில நல்லது நடக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில நல்லது நடந்திருக்குது. ஆனால் மிக அதிகமாக தீயதுதான், நல்லது அல்லாததான் நடந்திருக்கு. அதுல மெயினா நான் சொல்றது வந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. லஞ்சம் ஊழலை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். கேட்டா நீங்க உத்தரப்பிரதேசத்துல இல்லையா, இல்ல முந்தைய ஆட்சியில் இல்லையான்னு. ஏங்க அதெல்லாம் ஒழிக்கிறேன்னு தானங்க நீங்க வந்தீங்க. லஞ்ச ஊழலை நாங்க ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு எடப்பாடி லஞ்சத்தை ஒழிக்கிறேன்னு வந்துட்டு இன்னைக்கு நீங்க இடி ரெய்டுக்கும் சிபிஐ ரெய்டுக்கும் பயந்து பதுகிட்டு இருக்கீங்களா? இது நியாயமா? இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் கேட்டா நீங்க சொல்லுவீங்க இதெல்லாம் முந்தைய காலத்தில் பண்ணது, இந்த 4 வருஷத்துல இல்லைன்னு. இந்த 4 வருஷத்துல நடந்தது சொல்லட்டுமா? இப்ப டாஸ்மாக் ஊழல் என்ன, பாட்டிலுக்கு 10 ரூபாய், திருப்பி எதிர்கட்சி தலைவர் அவர் பேச்சே எடுத்தா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலாம் அப்படின்னா 15 கோடி ரூபாய் ஒரு தினத்துக்கு அதிகமா கிடைக்குது எக்ஸ்ட்ரா ரெவென்யூ. அது யாருக்கு போகுது, யார் பங்கிட்டுக்கிறாங்க? அப்ப வருஷத்துக்கு 5000 கோடி, இந்த 4 வருஷத்துல 20,000 25,000 கோடி அரசுக்கு தெரியாம வருவாய் போயிருக்கு. இப்ப ஊழல் என்பதுங்க இன்னைக்கு எல்லா மட்டத்திலும் இருக்குதுங்க. இதுலதான் விஜய் வந்து ஏன் மக்கள் அவரை பாக்குறாங்க ஒரு மாற்று சக்தியானா, ஊழலற்ற ஆட்சியை தருவேன், ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன்றாரு பாருங்க. அதை இவங்க யாராலையும் அதிமுகவாலையும் சரிங்க, திமுகவாலையும் சரிங்க, பாஜகவாலையும் நாங்க அதை தருவோம் தந்திருக்கிறோம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த கையில எங்க தொட்டாலும் ஊழல் தான். இப்போ ஊழல், வேலை இல்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு, முதலாளிகளுக்கு ஆதரவான அணுகுமுறை, தொழிலாளிகளை காப்பாற்ற முடியாத ஒரு ஏன் இவர் மேடேவை பத்தி பேசுறார, இவர் இந்த 4வது வருஷம் வந்த உடனே என்ன பண்ணாருங்க, 10 மணி நேரம் வேலை ஆகணும்னாரு, 12 மணி நேரம் வேலை. நல்ல வேலை கம்யூனிஸ்ட் கட்சிகள், தோழமை கட்சிகள் அதை கடுமையா எதிர்த்தாங்க. மது விலக்கு என்ன சொன்னாங்க இவங்க, நாங்க வந்தா டாஸ்மாக் கடையெல்லாம் குறைச்சிருவோம், மூடிடுவோம். கனிமொழி இன்னும் பேசினாங்க, இளம் விதவைகள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் அதிகம். இப்ப இளம் சுமங்கலிகள் அதிகமா இருக்காங்க, கடைகள் அந்த அளவுக்கு நல்லா திறந்து வச்சிருக்காங்க. வருவாய் 48,000 கோடி ஆண்டு வருவாய். அதெல்லாம் யாரு? ஏழை எளிய மக்கள். அவங்க வருவாயத்தை நீங்க பிடுங்குறீங்க. அப்ப இன்னைக்கு மதுவிலக்கு என்பது பெரிய சப்ஜெக்ட், அதை பத்தி. ஆனா என்ன சொன்னீங்க நீங்க, நாங்க குறைப்போம், இதெல்லாம் தவிர்ப்போம் நீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, அதாவது ஐடி கம்பெனில திருமண கேளிக்கைகள்ல மது பரிமாறலாம் கொண்டு வந்தார். அதையும் கூட்டணி கட்சிகள் சண்டை கிண்ட போட்டு எதிர்த்து அதை வந்து இல்லாதாக்குனாங்க. ஆக திமுக ஆட்சி வந்து சொன்னதை செய்யல. சில பிளஸ் இருக்கு, நிறைய மைனஸ் இருக்கு. மக்கள் நிச்சயமாக திருப்தியா இல்லை இந்த ஆட்சியாளர்கள் மேல. கட்சிக்காரங்க, கூட்டணி கட்சிக்காரங்க அது வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சின்னுவாங்க இல்லையா, அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஆனால் ஒரு நியூட்ரலான ஆளு, கட்சி சார்பற்று ஆட்சியை பார்க்கிற ஆளு, இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி, சிலாகிக்க வேண்டிய ஆட்சி, அடுத்த முறையும் தொடர வேண்டிய ஆட்சி நிச்சயமா சொல்ல மாட்டாங்க. இதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட். சார், முதலமைச்சர் ஒரு விழால பேசும்போது நேத்து பிறந்தவன்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான், நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. யாருடைய பெயரையும் அவர் குறிப்பிடல. பட் ஆனால் அந்த விமர்சனம் வந்து ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல் அரிச்சுவடி தெரியாதவன்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான்னு அந்த 3வது நீங்க விட்டுட்டீங்க.
சமீப காலமா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இது மாதிரி புலம்புறது பொதுவெளியில இது 3வது முறையோ 4வது முறையோ நினைக்கிறேன். அதாவது விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டுல சொன்னாரு. எல்லாத்துக்கும் நான் ரெஃபர் பண்றதுக்கு காரணம் அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு இனிமேல் தான் கதறல் சத்தம் அதிகமாகும்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள்லாம் ரொம்ப அதிகமா கதறாங்க. நான் இதுல அவருடைய பேசுறதுல முதல்ல ஒரு பொது வெளியில பேசும்போது எப்படி பேசக்கூடாதுன்றதுக்கு பொன்முடி அமைச்சர் பதவி இழந்தார் இல்லையா, அவர் ஒரு உதாரணம். ஆனா முதலமைச்சர் அவன் இவன் ஒருமையில பேசுறது பாருங்க, இது 2வது முறையும் 3வது முறையும். யாரையும் குறிப்பிடல, யாரையும் குறிப்பிடலன்னா கூட ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆவரோம்னு நினைக்கிறாருனாலே அவர் ஒரு மரியாதைக்குரிய ஆளா தானங்க இருக்க முடியும். அவரை போய் அவன் இவன் பேசுறது, என்னதான் இவருக்கு 72 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் அப்படி பேசிடலாமா? எனக்கு கூட 72 வயசு தான். அவன் இவன் பேச முடியுமா? அதெல்லாம் தப்புங்க. பொது வெளியில ஒரு மாடலா இருக்க வேண்டிய சீஃப் மினிஸ்டர். அது காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் தான். கோபம் வந்ததுன்னா மத்த எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும் இல்லையா? இது இப்போ நான் இந்த ரீசன்ட் அவுட்பஸ்ட் மிஸ்டர் ஸ்டாலின் ஏன் பண்ணாருன்றதுக்கு நான் யூகிக்கிறேன். உண்மையா இருக்கலாம். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க நினைவுபடுத்தி சி ஓட்டர் இந்தியா டுடேல சீஃப் மினிஸ்டர் ரேஸ்ல யார் இருக்காங்கன்ற ஒரு ஒப்பீனியன் எடுத்தாங்க, கருத்து கணிப்பு. அதுல பாத்தீங்கன்னா முதலிடத்தில் ஸ்டாலின் இருந்தாரு. ஆனால் ஆச்சரியப்படும் வகையில ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, கட்சியை துவங்கி ஓராண்டை மட்டுமே நிறைவு செய்திருக்கிற தாவேகா தலைவர் விஜய் 2வது இடத்துல இருந்தார். முதலமைச்சருக்கும் விஜய்க்கும் ஒரு 9% வித்தியாசம் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அவர் 27%, இவர் 18%. 10%ல இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி 3வது இடத்துல அதிமுக இருந்தது. இப்படி 4வது இடத்துல இப்படி எல்லாம் இருந்தாங்க. அப்ப அது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சி ஓட்டர் இந்தியா டுடேன்றது ஒரு முக்கியமான ஒரு புகழ்பெற்ற இந்த கருத்து கணிப்பு நடத்துற இது. அதுவும் சில தோல்விகளை சந்திச்சிருக்குது. 100% நான் சொல்ல மாட்டேன் சார். ஆனா 50 ஆண்டு கால அரசியல் அனுபவத்துக்கு சொந்தக்காரர் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பாரு. ஒரு கருத்து கணிப்பை பார்த்து அவர் பயந்துட்டாரு, இல்லைன்னா ஒரு மாநாடை பார்த்து அவர் பேசுறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, பயப்படுறாருன்னு சொல்லுங்க, கோபம் வருது அவருக்கு. அதாவது தான் தான் அடுத்த முறை வரப்போறோம், எதிர்கட்சியே இல்லை, கண்ணு கெட்டிய தூரத்தில் ஜெயலலிதா சொன்ன மாதிரி எதிரிகளே இல்லை தெரியலன்னு சொன்னாங்க. எல்லாம் பின்னால எல்லாம் இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு பின்னால, அதனால கண்ணுக்கு முன்னால தெரியல. அது மாதிரி ஸ்டாலின் இப்போ என்ன மனக்கோட்டையில இருந்தாருன்னா, அடுத்த முறை நாம தான் வரலாற்றை மாற்றி விடலாம். ஏன்னா உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், 1971 அப்புறம் திமுக நெவர் கெட்ஸ் ரீஎலெக்டட். ஆட்சியில இருக்கும், உடனே 5 வருஷத்துல தூக்கிடுவாங்க ஜனங்க. 71ல இருந்து இதுதான் தமிழ்நாடு ஹிஸ்டரி. அந்த வரலாறை மாற்றி நம்ம அடுத்த முறை இருக்கணும், ரிப்பீட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு ரொம்ப அவர் மகிழ்ச்சியில திருப்தியில இருந்தாரு. கள நிலவரமும் அப்படிதான் இருந்தது. கள நிலவரமும் அவங்களுக்கு சாதகமா தான் இருந்தது. திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா விஜய் தாவேகாவை தொடங்கின பிறகுதான் கள நிலவரம் கலவரமா மாறிடுச்சு. எடுத்த எடுப்புலயே 20% ஆதரவுக்கு அவருக்கு இருக்குது அப்படின்றத அநேகமாக எல்லாரும் ஒத்துக்கினாங்க. முதல்ல 8%, நாங்க 10, நாங்க இப்ப 20. இப்ப லேட்டஸ்டா இப்ப இவரு அவுட் பஸ்ட் காரணம் என்ன நான் யூகிக்கிறேன்னா, லேட்டஸ்டா ஒரு போல் ப்ரெடிக்ஷன் இருக்கு. அதுல தாவேகா 35%, திமுக 30%, அதிமுக 27%. பெரும்பான்மை 117 தாண்டல விஜய்னாலும் 105, அவர் 95 to 105 கொடுத்திருக்காங்க. நீங்க அந்த கருத்து கணிப்புலாம் பிராக்டிகலா பார்த்தா இல்ல, பிராக்டிகலா பார்க்கும்போது சரியா இருக்குமா? அது அந்த நம்புறீங்களா நீங்க? இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ஒப்பீனியன் போல்லாம் 100% கரெக்ட்னோ மிக சரியாக துல்லியமானது என்றோ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னும் 12 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. மே 2026. அதுக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் மாறலாம், கூட்டணிகள் மாறலாம், மக்கள் மனநிலை மாறலாம். இவங்க உறுதிமொழிகள்லாம் கொடுப்பாங்க. இவங்க ஆட்சியில இருக்கிறதால இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா கூட பொங்கலுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் பல மாற்றங்களை உருவாக்கலாம். ஆனா
ஆஸ் ஆஃப் நவ் நான் எதை இண்டிகேஷனா பார்க்கறேன், ஜஸ்ட் இண்டிகேஷனா விஜய் இஸ் மூவிங் ஃபார்வர்ட். வேகமா அவர் வந்து தனக்கும் திமுகவுக்கும் இருந்த அந்த கேப்பை வந்து அவர் வந்து சரி செய்து திமுகவை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு நிலைமைகள் இருக்குது அப்படின்றது உண்மையிலே திமுக காரங்களுக்கு கோபம் வருங்க, கடும் கோபம் வரும். அவங்க எம்ஜிஆரை பார்த்துருக்கிறேன்றாங்க, அவங்க யார் யாரையோ பார்த்துருக்காங்க, இந்திரா காந்தியை பார்த்தோன்றாங்க. அவங்க கிட்ட வந்து அவர் சொல்றாரு பாருங்க, அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாத நேத்து பிறந்தவங்க இவங்கெல்லாம் முதலமைச்சரா ஆகணும். அது விஜய் தவிர வேற யாரும் இல்லைங்க. ஏன்னா விஜய் தான் இன்னைக்கு சீரியஸ் பிளேயர் ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஷிப். இது இது வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி எல்லாருக்கும் தெரியும் முதல்வர் யார சொல்றாருன்றது. நான் ஆனா கிண்டலா என்ன நான் வந்து நினைக்கிறேன்னா, உதயநிதி ஏதாவது பெரிய தொல்லை கொடுத்து உடனே என்ன சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்கன்னு, இது உதயநிதிக்கு அப்படியே பொருந்தது. 2021 வந்து எம்எல்ஏ ஆனாரு, 22 அமைச்சர் ஆனாரு, 24 துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்ப இவருக்கு அது பொருந்தது இல்லையா? இவர் என்ன பெரிய அரசியல்ல உதயநிதி வந்தவரா? அதனால பின்னால என்ன இருக்குதுன்னு தெரியாம முதலமைச்சர் வார்த்தைகளை ஆத்திரத்துல விடக்கூடாது. எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க. 10 மாசத்துல என்டி ராமாராவ் ஆந்திரால ஆட்சி பிடிச்சாருங்க. காங்கிரஸ் பாரம்பரியமான கோட்டைகள்ல ஒண்ணு ஆந்திரா. நான் சொல்றது இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிற தெலுங்கானா ஆந்திரா இல்ல, யுனைடெட் ஆந்திர பிரதேஷ்ல அடிச்சு காலி பண்ணி வித்தின் 10 months ஆட்சியை பிடிச்ச வரலாறுலாம் இருக்கு. அவர் அரிச்சுவடி உண்டா, அவன் வரலாறு என்ன, நேத்து பிறந்தவன், இதெல்லாம் என்ன எதுக்கு பேசணும்? நீங்க தான் நாடு போற்றும் 4 ஆண்டு ஆட்சி கொடுத்துருக்கீங்க. ஜனங்க உங்களை அப்படியே தாம்பூலத்துல எல்லாம் வச்சு கூப்பிட்டு வரணும். ஆக விஜய்க்கு பெருகும் மக்கள் ஆதரவு, அவங்களுக்கு மக்கள் மத்தியில பெறுகிற இந்த சப்போர்ட் இவங்களை எரிச்சல் உண்டாக்குது. இவங்க எரிச்சல் அடையிறதுக்கு பதிலா நல்ல பேர் வாங்குறதுக்கு என்னன்னு பார்க்கணும். இப்ப துரைமுருகனை மாத்தி இருக்காங்க, கனிமாவத்துறையை புடிங்கி இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி செந்தில் பாலாஜிக்காக கஷ்டப்படக்கூடாது. அவரை மீண்டும் எப்படியாவது அமைச்சர் ஆகணும். அவர் ஊழல்வாதி நீ தானே பேசுனீங்க. அதனால வந்துங்க மக்கள் மத்தியில ஒரு பர்செப்ஷன், இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி. அப்ப அதுக்குதான் இவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன்றாரு. இவரை யார் குறை சொல்ல முடியும்? மக்களுக்கு வேண்டாமா ஊழலற்ற நிர்வாகம்? ஆகவே திமுக, அதிமுக, பாஜக எல்லாத்துக்கும் சவாலா அவர் வழங்குறதால எல்லாருக்கும் அவர் மேல கோபம் வர்றது. ஆனா முதல்வர் பொது வெளியில கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு ஜனநாயக தீர்ப்பை ஏத்துக்கோங்க, மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு பேசிட்டு போலாம். அதை விட்டுட்டு மேடை தோறும் இப்படி புலம்புறது, கதறுவது என்பது எனக்கு நல்ல அரசியல் நிலைப்பாடா தெரியுது, அணுகுமுறையா தெரியல.